ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். முப்பத்தி 6ஆம் வசனத்தில் எப்படி நான் வாசிக்கிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதாவது ஃப்ரம் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு இதை எப்பொழுதுமே நம்ம கையில் வச்சுக்கலாம். ஃப்ரம் அவரிடத்தில், அதாவது சகலமும் நம்முடைய குடும்பத்துக்கு உண்டான சகலமும் அவரிடத்திலிருந்து வரணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லா கட்டளைகள், பேட்டர்ன், மாதிரி, ஆலோசனைகள் எல்லாம் அவரிடத்திலேருந்து வரணும். அடுத்தது, அவருடைய வல்லமையினால், அவர் மூலமாக, அவருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால் எல்லாம் இருக்கணும். சுய பலன், சுய முயற்சி, அதில் இல்லை. அவர் மூலமாக, அவருடைய வல்லமையின் மூலமாக, அவருக்காக, அவருடைய மகிமைக்காக இருக்கிறது. இது இல்லை அப்படின்னா, அவரிடத்திலிருந்து வரல, அவர் மூலமாக வரல, அவருடைய மகிமைக்காக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் தலையில் ஆகிடும். ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சு. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்களை விட்டுருங்க, நம்ம அவங்களெல்லாம் வேண்டாம். அவர்களுக்கெல்லாம் இந்த பிரின்சிபிள் கிடையாது. அவரிடத்திலிருந்தும் அவருடைய வல்லமையின் மூலமாகவும் அவருடைய மகிமைக்காகவும் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் மூழ்கிடுச்சு. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்போ உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறேனே, அவரிடத்திலேருந்து வராத எதுவுமே நிற்காது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் வந்து தொழில் செய்கிறார், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார். அந்த பிஸ்னஸ் வந்து அவிசுவாசியோடு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறார். ஒரு பிஸ்னஸ் அவர் செய்கிறாருங்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. ஆலோசனை போக்கு வேத வார்த்தையின் அடிப்படையில் இல்லை. ஒன்று வேத வார்த்தை தெரிஞ்சிருந்துருக்கணும், வேத வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். இல்லை அந்த வேத வார்த்தையில் ஒரு வெளிச்சம் இல்லை அப்படின்னா மனத்தாழ்மையாக வந்து ஆலோசனை கேட்கணும். பொறுப்புள்ள ஒரு இடத்துல, ஆவிக்குரிய ஒரு இடத்துல கேட்டு இதை மாதிரி ஒரு தொழில் செய்யலான் இருக்கேன், இந்த மாதிரி அப்படின்னு கேட்கலாம். கேட்டு செய்ய கட்டாயன்ட்டு இல்லை, நமக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் கேட்கலாம். கடைசியாகி நாளைக்கு இந்த ஊரில் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் நான் தொடங்குறேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா இன்ன பிஸ்னஸ். ஓகே, பரவாயில்ல, நல்லது, சந்தோஷம், செய்யுங்க. ஏது என்னன்னு அப்படி ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பரும் நானும் சேர்ந்து செய்கிறோம். நண்பரா? யார்? என்னுடைய கல்லூரி நண்பர். ஓ, ரட்சிக்கப்பட்டவரா? இல்லை, அவர் ஹிந்து. ஓகே, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? நான் எவ்வளோ போட்டேன், நான் அவ்வளோ போட்டேன். சரி, பைபிளில் இது மாதிரி இதில் இப்படிலாம் பைபிளில் வசனங்கள் இருக்கா அப்படின்னு மழுப்புறார். இப்போ நம்ம சொல்லுவோம் 36, சகலமும் யாரிடத்துலேருந்து வரணும்? அவரிடத்திலிருந்து வரணும். அவருடைய ஆலோசனையின் மூலமாய், அவர் மூலமாய், அவருடைய மகிமைக்காக. இது அவருடைய மகிமைக்காக. நான் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுறது? நான் வந்து இதை வந்து என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் அவிசுவாசியோடு கூட போட்ட நீங்கள் கண்மலையின் மேல் நீங்கள் கட்டலை,
வேத வசனங்கிறதான திருவசனத்தின் மேலமாகி கண்மலையில் இப்போ நான் பாடினது போல் கண்மனையில் மேல் நீங்கள் என்ன செய்யலை, இந்த பிஸ்னஸ் கட்டப்படலை. அதனால் இது எப்படி ஆகுங்கிறது எனக்கு தெரியல. ஆண்டவரே இதை ப்ளஸ் பண்ணுங்கன்னு என்னால் நான் ஜெபம் பண்ண முடியாது. எப்படி ஒரு அவிசுவாசியான ஒரு பெண்ணை போய் ஒரு விசுவாசி போய் திருமணம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே இதை ப்ளஸ் பண்ணி கொடுங்கண்ணா, அவரிடத்துலேருந்தே வரலையே, அவருடைய மகிமைக்காக இல்லையே. இதை போய் எப்படி நீங்கள் ப்ளஸ் ஒரு அவிசுவாசியோட ஒரு திருமணத்தை தான் எப்படி செய்ய முடியும், அல்லது அவிசுவாசியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் எப்படி ஆசிர்வதிங்கன்னாலும் தப்பு. அதுமாதிரி அதெல்லாம் தேவ சித்தத்தின்படி இல்லை. ஸோ பிரதர், நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்க, ஆலோசனை இல்லை, வேத வசனத்துக்கு புறம்பாக செஞ்சுருக்கீங்க, கண்மணில் மேல் கட்டப்படலை. இது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இது நிற்குமாங்கிறது தெரில. கர்த்தர் உங்களிடத்தில் இரக்கமாக இருப்பாராக. நான் வரல, நான் வர முடியாது, இது வேத வசனத்தின்படி இல்லை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இரக்கமாக இருக்கும்படிக்கு, நீங்கள் எந்த விதமான பேரழிவு எதுவும் நஷ்டம் இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஒரு 1.5 வருஷமாக நினைக்கிறேன், சுத்தமாக சூன்யம், மாயை எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. ஜீரோக்கு கீழே போயிட்டார், மைனஸ். அப்புறம் ஒரு பஞ்சாயத்து வச்சு தன்னோட வீட்டோட நிலப்புலங்களெல்லாம் பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி சம்மதிக்க வச்சு நிலத்தை பிடிச்சி விற்று கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் தூத்து கடனை கழுத்துப்படியாக இருக்கிற கடன்லேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, சகலமும் நம்ம குடும்பத்துக்கு உண்டான காரியங்களில் ஃபைனான்ஸ் மேட்டராக இருந்தாலும், எந்த திருமண காரியங்களாக இருக்கட்டும், ஒன்று வாங்கிறதா இருக்கட்டும், ஒன்று ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் வாங்குவார்கள், விற்பார்கள், திருமணம் செய்வார்கள், கட்டுவார்கள், நடுவார்கள் அப்படின்னு எல்லாம் நியாயமான காரியங்கள். ஆல் ஆர் லெஜிட்டிமேட், எல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். ஆனால் எல்லாத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கே திருமணமாகட்டும், எங்கே வீடு கட்டுறதா இருக்கட்டும், எங்கே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதாகட்டும், அவர் மூலமாகவும் அவராலும் அவருடைய மகிமைக்காக இல்லையோ அது இப்படி தான். ஸோ இதை நம் இருதயத்துக்குள்ள நாம் வச்சுக்குவோம். ஃப்ரம் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். நம் யாத்ராக புஸ்தகம், நம்மளுடைய குடும்பம், யாத்ராக புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் இந்த 3 பிரின்சிபலையுமே ஆண்டவர் காண்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க. யாத்ராக புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல்ல 8வது வசனத்தில் அவருக்காக இருக்கிறது. ஃபார் ஹிம், சகலமும் அவராலும், அதாவது அவரிடத்திலிருந்து, அவர் மூலமாகவும், அவருக்காகவும் அப்படின்னா 8வது வசனத்தில் அவர்கள் நடுவிலே, அதாவது நம்மளுடைய குடும்பத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஃபார் ஹிம், அவருக்கு தான், அவர் வாசம் பண்ணேன். தேவாதி தேவன் நம்மளுடைய குடும்பங்களில் அவர் வாசம் பண்ணுவதற்கு நாம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நாம் உண்டாக்க வேண்டும். ஃபார் ஹிம், ஃபார் ஹிஸ் க்ளோரி. 1. 2வது கீழே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்குண்டான பேட்டர்ன் என்னென்ன இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கோ, என்ன மாதிரிகள் இருக்கோ 9வது வசனத்தில் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தினுடைய மாதிரியின்படி, அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை என்ன செய்வாயாக. நம்மளுடைய ஃபேமிலியினுடைய பாருங்கள், அது ஃபர்னிச்சர்ஸ், அதனுடைய தட்டுமுட்டு. மோசே எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கார் பாருங்கள். 80 வயசில் மோசே, நான் மத்தியில் நான் வாசம் செய்யணும் அப்படின்னா, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மாதிரி, அந்த பேட்டர்னில் கட்டணும். எதை கூட அப்படின்னா, ஃபர்னிச்சர்ஸ் கூட, தட்டுமுட்டு ஜாமான்கள் கூட அதன்படி நீ செய்யணும். உன்னுடைய சௌரியம் கிடையாது, அது என்னிடத்துலேருந்து வரணும், என்னுடைய டைரக்ஷன்லேருந்து வரணும். ஃப்ரம் ஹிம். இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப ஆசீர்வதிச்ச வசனங்கள். ஒரு முறை
2026 26 வருஷம், 26 வருஷத்துக்கு முன்னாலே நான் என்னுடைய லோக்கலில் நான் வீடு கட்டினேன். இருக்கிற இடத்துல வீடு கட்டும் பொழுது ஃபைனல் ஸ்டேஜ் வரும் பொழுது உண்டான இந்த பொருளாதார சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கீழே சிமெண்ட்டு தரையே விட்டுறதா இல்லை டைல்ஸ் போடுறதா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆண்டவர் எவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கார் பாருங்க. எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படி நான் சொல்கிறேன், மாதிரியின்படி செய்வாயாக. ஃப்ளோரிங் சிமெண்ட் ஃப்ளோரிங்கா இல்லை டைல்ஸ் ஃப்ளோரிங்கா? ஓகே, ஆவியானவரே நம்ம சார்ந்து கொள்வோம். அப்படிங்கிறப்ப அன்றைக்கி நான் வைத்திருந்ததான அந்த ஒரு பிரின்சிபல், அந்த ஆண்டவரே சகலமும் உம்மிடத்திலிருந்து உம் மூலமாகவும் உம்முடைய மகிமைக்காகும். இது நாங்கள் வாசம் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் வாசம் பண்ணுறது. கட்டுற இந்த வீடு கட்டுற இந்த வீடு நீர் வாசம் செய்ய உம்முடைய மகிமை வாசம் செய்ய. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி. இது மட்டும் கடன் இல்லாமல் வந்துருச்சு, கடன் இல்லாமல் கரை சேர்த்தியாச்சு. இப்போ இதில் போனால் வேண்டாம், கடன்பட வேண்டாம், கடன்படாதபடிக்கே முடிச்சிடும். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், கடைசியில் அந்த வேலை வேண்டாம். இது டெக்கரேஷன் பெரிய காரியம் கிடையாது. நீர் வாசம் செய்கிறது தான் எனக்கு. நீங்கள் அந்த வீட்டில் வாசம் பண்ணிட்டால் போதும். நீங்கள் என்னைக்கு சித்தம் கொண்டுறீங்களோ அன்றைக்கி நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், நான் அதை ஃப்ளோரிங்கை மாற்றிக்க போகிறேன். நீங்கள் எப்போ அதுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குறீங்களோ இப்போ செய்வோம். மை ஹவர் ஹேஸ் செட் நாட் எட் கம், என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை அப்படின்னு நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே, தேவன் அதுக்கு ஒரு ஆவியானவர் அதுக்கு என்ன செய்யலை, உள்ளார ஒரு லீடிங் இல்லை. அப்போ இந்த வார்த்தை என்ன, 25:8 என்ன அப்படின்னா 25:8 எனக்காக அடுத்தது என்னுடைய மாதிரியின்படி சகலமும் அவரிடத்திலிருந்து வரணும். நான் காண்பிக்கிற மாதிரியின்படி அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளுடைய மாதிரியின்படி செய்வாய். ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு காண்பிச்சிருக்கிற இந்த மாதிரி அதன்படி நான் போகிறேன் ஆண்டவரே. ஓகே, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். அப்படி தான் நம்ம போனோம். அப்புறம் எத்தனை வருஷங்கள் தெரில, எனக்கு ஞாபகம் எவ்வளோ வருஷங்கள் கழித்து தேவன் அதுக்கு உண்டான பொருளாதார காரியங்களை அது இல்லை, தேவனே ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணார். என்னாச்சுன்னா அந்த தரை என்ன ஆயிடுச்சுன்னா, போட்ட தரை எல்லாம் சில இடங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உட்காந்துருச்சு, குழியுமா அப்படி உட்காந்துருச்சு. அப்படி சரி, இதை எடுத்து இன்னமே போடுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், டைல்ஸாக மாற்றிடுவோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங். அருமையானவர்களே, இதெல்லாம் இருக்கிற சபையினுடைய மூப்பர்களோ யாரும் நம்மளெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, வேவு பார்க்க மாட்டாங்க, கணக்கு கேட்க மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபைனான்ஸினுடைய காரியங்கள் என்ன, பொதுவாக கேட்கலாம். கடன் இல்லாமல் இருக்கீங்களா, கடன் ஒரு நீதியாக வாழ்கிறீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, எல்லாருக்கும் கடனை திரும்ப கொடுத்துட்டிங்களா, கடன் இல்லாமல் பிழைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். உள்ளார பூந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா தட்ட முடியாது. அப்போ நமக்குள்ளே நாம் தேவனுக்கு முன்பாக நாம் பிழைக்கிறோம். நான் மத்தியில் வாசம் செய்யணும் அப்படின்னா நான் காண்பிக்கிற மாதிரியின்படி செய். ஈவன் தட்டு முட்டுக்கு ஜாமான்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளோர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அதாவது சிம்பிளிசிட்டி தேவனுடைய மகிமை நான் வாசம் செய்யணும் அப்படிங்கிறதான பிரின்சிபல். ஏன்னா நான் பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய சௌரியத்துக்கு நம்ம பார்வைக்கு எது நல்லதோ அதெல்லாம் செய்வோம். நம்ம பார்வைக்கு எது சரியோ அதெல்லாம் செய்வோம். நாம் இங்கே வாசிக்கிறோம்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இஸ்ரவேலில் ஒரு ராஜா, ஒரு லீடர் இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஓ பாருங்க, இதுதான் பிரச்சனை. என் பார்வைக்கு சரி, அவ்வளோதான். என் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அதனுடைய கண்டினியூஷன் தான்
அந்த தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்திருந்தாங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரூத்தின் புஸ்தகத்தினுடைய 1 அதிகாரம் 1 வசனம். என்ன அப்படின்னா, அது நியாயாதிபதிகள் விசாரிக்கிற காலம். அந்த நாட்கள் ராஜா இல்லை, ராஜா லீடர் இல்லை. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலிமெலேக் நகோமி தங்கள் பார்வைக்கு சரி போனபடி செய்தார்கள். பாருங்க, தான் பார்வைக்கு புருஷன் மனைவி 2 பேரும். அதில் நகோமிக்கு பங்கு உண்டு. நகோமிக்கு பங்கு உண்டு அப்படிங்கிறதுல நான் அழுத்தமாக இருக்கேன். நகோமி என்ன சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னா, ஏங்க வேண்டாம், ஊர் ஜனெல்லாம் பிழைக்கலையா, நாம் இந்த பெத்லஹேம் விட்டு யூதேயா விட்டு நாம் இது மாதிரி வெளியில் போக வேண்டாம், இந்த பஞ்சத்தினால இப்படி கஷ்டத்தினால நாம் தேவனுடைய எல்லையை விட்டு நாம் போகக்கூடாத பகுதிக்கு, நாம் மோவாபுடைய எல்லைக்கு நாம் போக வேண்டாம் அப்படின்னு யாருடைய பங்கு இருக்குது அப்படின்னா, மனைவியினுடைய பங்கு இருக்குது. நகோமி சொல்லியிருந்துருக்கணும். சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஹெல்ப்பர் சொல்லணும், சொல்லலை. 2 பேரும் சேர்ந்தா முடிவு எடுத்து போயிட்டாங்க. பிள்ளை, அதுவும் எப்படி, வாலிப பிள்ளைகளை. அருமையானவர்களே, தேவனுடைய எல்லையை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது 2 வாலிப பிள்ளைகள் இருக்கிறப்ப, 2 பையங்க இருக்கிறாங்க. இப்படி கொண்டு புரஜாதியாருடைய எல்லைக்கு நம்ம கொண்டு போகலாமா? அது மாதிரி கஷ்டத்தின் நிமித்தம், பஞ்சத்தின் நிமித்தம் தேவன் பிழைப்பூட்டுவார் அப்படிங்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தங்களுடைய பார்வைக்கு அவர்கள் சரி போனபடி செய்து அவர்கள் மோவாப் எல்லைக்கு போனாங்க. போனப்போ எப்படி போனாங்க அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே போய் இருந்து விட்டார்கள். ஓகே, அடுத்து புருஷன் இறந்து போனான். புருஷன் இறந்த மாத்திரையாவது நகோமி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, முடிவு எடுத்தாலான்னு கேட்டால் அப்பயும் முடிவு எடுக்கல. அப்புறம் 2 பிள்ளைங்க கொடுத்தா. 1 சாவு, 2 சாவு, 3 சாவு. ஒரு குடும்பத்துக்குள்ள 3 சாவு. சகலமும் சொல்லுமா, சகலமும் சொல்ல முடிச்சிருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக இருக்கிறது. இப்போ அவங்க எடுத்த ஒரு குடிபெயர்தான் இருக்கட்டும், எல்லாம் தேவனிடத்திலிருந்து வரல. தன் பார்வைக்கு சரி போனபடி அவர்கள் பாட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க, முடிவெடுத்தாங்க. 3 பேரை இழந்தாங்க, திரும்ப வந்தாங்க. நான் லோக்கல் ஸ்தல சபையில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், ஒரு தடவை சொன்னது ஞாபகம் இருக்குது, இப்பயும் சொல்கிறேன். போனாலும் திரும்பி வர என்ன செய்யணும் சொல்லுங்கள், தெரியணும். போனாலும் தேவ சித்தத்துக்கு புறம்பே வெளியில் போனாலும், தேவனுடைய வீட்டை விட்டு, அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை விட்டு அவர்கள் வீட்டை விட்டு அவர்கள், எஸ் அது பெத்லஹேம் அப்பத்தின் வீடு, அது அப்பத்தின் வீடு. ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டிலே என்ன இருக்கு, ஒரு பஞ்சம். அப்பம் இல்லை. தேவன் அதை அனுமதிப்பார். சில சூழ்நிலைகளில் அப்பத்தின் வீட்டிலேயே பஞ்சத்தின் தேவன் என்ன செய்யக்கூடும், அனுமதிக்கக்கூடும். அப்போ நான் போகிறேன், நோ, அது டெஸ்ட். அது அப்படியே போனாலும் அந்த திரும்பி வந்ததில் தான் தேவன் ஒரு காரியத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நகோமினுடைய வாழ்க்கையில் நான் பின்னால் பார்க்குறோன்னு வச்சுங்க. தேவன் அது தீமையிலேருந்து ஒரு நன்மையாக மாற்றுறார், அது அடுத்த விஷயம். நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, தன் பார்வைக்கு சரி போனபடி நாம் செய்கிறவர்கள். என் பார்வைக்கு சரியாக இருக்குது, அவ்வளோதான். என் புத்திக்கு யோசனைக்கு எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிறது நோ. வேதம் இல்லை. அவரிடத்திலிருந்து வரணும், அவருடைய காரியத்திலேருந்து வரணும். ஸோ நம் வாழ்க்கையில் உண்டான ஒவ்வொரு காரியமும் அவரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை நாம் பெற்று நாம் செய்யணும். 3வது காரியம், அவருடைய வல்லமையினால். யாத்ராகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் நினைக்கிறேன். யாத்ராகமம் 31 அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 31 அதிகாரம். எப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார் பாருங்க. எப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்குனுச்சு அப்படின்னா, பிரின்சிபல் நம்பர் 1, முதல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அவருக்காக அது கட்டப்பட்டது, நான் வாசம் பண்ணுவதற்காக கட்டப்பட்டது. பிரின்சிபல் நம்பர் 1. 2வது பிரின்சிபல், தேவன் அந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுவதற்கு பிரின்சிபல் நம்பர் 2, என்னுடைய பேட்டர்ன், நான் காண்பிக்கிற மாதிரியின்படி நீ செய்யணும்.
மூன்றாவது பேட்டர்ன், மூன்றாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா அவருடைய வல்லமையினால். யாத்ரா புஸ்தகம் 31 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி நான் அழைத்தேன். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் மற்ற வேலைகளை செய்கிறதற்கும், கீழே 5ஆம் வசனம், சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் என்ன செய்தேன்? நிரப்பினேன். ஓகே, பெசலேல் பெசலேல் பெசலேல். 6, தான் கோத்திரத்தில் உள்ள ஐசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினது மன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு என்னத்தை கொடுத்தாருன்னா பேட்டர்ன், ஒரு மாதிரி படி, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டார். மோசே இதான் ப்ளூ பிரிண்ட்டு. நீ இன்னைக்கு வயசு இன்னைக்கு 180 வயசு ஆயிடுச்சு உனக்கு, இந்தா நீ இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காத, நான் ஒரு 2 ஆளை உனக்கு ஏற்படுத்துகிறேன், 2 லீடர்ஸ் உனக்கு ஏற்படுத்துகிறேன். ஒன்று பெசலேல், இன்னொன்று அகோலியாப். இந்த 2 பேரையும் நான் தேவ ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால் நான் அவர்களை நிரப்புகிறேன். அவர்கள் என்னுடைய ஆவியை பெற்று இந்த வேலைகளை எல்லாம் யோசித்து யூகித்து செய்வார்கள். சரி, இப்போ சொல்லுங்கள், எப்படி கட்டப்படணும்? மறுபடியும் சொல்லுவோமா? என்னது? அவருக்காக. நம்மளுடைய குடும்பம் எதுக்காக? நம்மளுடைய கூடாரம், நம்மளுடைய தேவன் வாசம் செய்கிற நம்மளுடைய கூடாரம் யாருக்காக? அவருக்காக. அடுத்தது அவர் மூலமாக, அப்படின்னா அவருடைய ஆவி, அவருடைய ஆவியின் ஞானம், புத்தி, அறிவு, யுக்தி, ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது தேவனிடத்திலிருந்து. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஞானத்தை கேளுங்க. நான் ஞானத்தை 2 பேரை நான் ஏற்படுத்திட்டேன். நான் அந்த 31 அதிகாரத்தை நான் படிக்கிறப்ப யார் செய்வேன் அப்படின்னா, என் குடும்பத்துக்கு நான் இப்படி தான் நான் படிச்சுக்குவேன். ஓகே, நான் பெசலேல் அப்படிங்கிறதுக்கு நான் யார் பேரை போட்டுக்கோ சொல்லுவோம். அப்போ பெசலேல் யார்? நீங்கள் தான் சொல்லணும். விக்டர், புருஷனுடைய பேரை போட்டுக்கணும். ஒரு துணை ஒன்று இருக்கா இல்லையா? எங்கே? 6ஆம் வசனத்தில், அகோலியாப் அவனோட கூட என்னவாக கூட்டி, துணையாக கூட்டி. யார் அந்த துணை? அந்த அகோலியாப் யார்? இந்த பாருங்க, லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அது? என்னுடைய மனைவி. அப்போ நாம் எல்லாம் யார்? நீங்களாம் யார் சொல்லுங்க அப்போ? புருஷர்கள்லாம் யார்? பெஸ்லேயேல். நீங்களாம் யார் சொல்லுங்கள்? இல்லை சவுண்டா? அகோலியாப். தேவன் நமக்கு இருவரும் சேர்ந்து தேவன் நமக்கு காண்பிக்கிற அந்த பேட்டர்ன் பிரகாரம் ஒவ்வொரு காரியமும் பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியமாக இருக்கட்டும், அதான் சொல்கிறேன், வாங்கிறது, விற்கிறது, நடுறது, வெளியில் போகிறது, என்ன காரியங்களாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து வரணும். அவருடைய வல்லமையினால் ஒரு காரியத்தை நடப்பிக்கணும், அவருடைய மகிமைக்காக செய்யணும். அது என்றென்றைக்கும் தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் வந்து என்ன செஞ்சு நான் வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை, இஸ்ரேல் ஷெக்கினா மகிமை அந்த ஆலயத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் நிரப்பிற்று வாசிக்கிறோம். இதற்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்குங்க. ஃப்ரம் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம் அப்படின்னு இல்லாத காரியம் இன்னொன்று இருக்கு. ஆதியாகம புஸ்தகம், இது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். இது ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். 4ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 11:4, நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய அந்த சாங்சுரி, அதனுடைய பிரின்சிபல் என்ன? யாருக்கு பேர்? அது தேவனுடைய மகிமைக்காக.
இங்கே யாருக்கு இது? பாபேல். பாபேல் பாபேல் கோபுரத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, வானளாவில் இருக்கணும். அது ரொம்ப கிராண்டாக இருக்கணும், நல்ல பகட்டாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும். ஆடம்பரம், பகட்டு, நல்லா மெச்சுக்கணும், நல்லா மெச்சுக்கணும், ஓஹோன்னு இருக்கணும், வானளாவில் இருக்கணும். வானளாவ சிகரமுள்ள ஒரு நம்ம ஒரு கட்டணும். எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நகரம், நம்ம பேர் உண்டாக, நம்ம சந்ததியினுடைய பேர் உண்டாக, நமக்கு பேர் உண்டாக. ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு அது. அப்போ சரி, அடுத்தது பிரின்சிபல், இன்னொரு பிரின்சிபல் பார். இந்த பிரின்சிபல் அவுட்டு. கீழே 6வது வசனத்தில் கர்த்தர், இல்லை 5வது வசனத்திலேருந்து, மனுபுத்திரர் கட்டுகிற அந்த நகரத்தை, அந்த கோபுரத்தை, அந்த வீட்டை அல்லது அந்த குடும்பத்தை, புருஷன் மனைவி அவர்கள் கட்டுகிற அந்த குடும்பத்தை பார்க்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இறங்கினார். ஏங்க, மேலேருந்தே பார்த்தாலே போதுமா போதாதா? அவர் இறங்கி வரணும்னு என்ன இல்லை, ஆனால் இறங்கி வராரு. நான் இறங்கி தான் போய் பார்க்குறேனே, அப்படி திருத்துவ தேவன் இறங்கி வராரு பார். இறங்கி நான் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இது யாருடைய வல்லமை? இது யாருடைய வல்லமை? அவருடைய சொந்த வல்லமை, சுய. அதெல்லாம் முடிச்சிடலாம், அதெல்லாம் முடிச்சிடுவேன். தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். முடிச்சிடலாம். என்ன தங்களுடைய மாம்சத்தின் மேல், தங்களுடைய அறிவின் மேல், தங்களுடைய பலத்தின் மேல் என்ன ஒரு நம்பிக்கை. ஒரு ஏரியாவில் ஒரு சகோதரனை குறித்து நான் அறிவேன். அவர் நம்ம சர்ச்சு கிடையாது, ஒரு பிலீவர். வேற ஒரு வெளிநாட்டில் அவர் வேலை செய்கிறவர், வேற ஒரு கண்ட்ரியில் அவர் பணம், நல்ல சம்பாத்தியம். இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு வீடு கட்டுறார். அதாவது அவருடைய சிந்தை என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில், இந்த தெருவில் இப்படி திரும்பி, இந்த தெருவுக்குள்ள இப்படி திரும்பணும்னு வச்சுங்களேன், அந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி தெருவுக்கு இப்படி வர்றோம் அப்படின்னா, நம்ம வீடு மாதிரி ஒரு வீடு என்ன செய்யக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. நம்ம வீடு அப்படி இருக்கணும். அதாவது அதான் சொல்கிறேன், வானலாவ சிகரம் உள்ள ஒரு வீட்டை கட்டணும். அப்பா பையன் பணம் அனுப்புவார். அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்தையும் பையனுக்காக. அப்பாவுக்கு ஒரு சிந்தை இல்லை, அப்பாவுக்கு நல்ல ஒரு பாரம். நான் ஒரு அப்பாவும் இல்லை, 2 அப்பா கண்ணீர் வெடிச்சதை பார்த்துருக்கேன். இந்த அப்பா கண்ணீர் வெடிச்சதையும் பார்த்துருக்கேன், இன்னொரு அப்பா கண்ணீர் வெடிச்சதையும் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். பணம் அனுப்புவார், நல்லா ஏகப்பட்டது, எல்லாம் கிராண்ட் ஸ்டைல் தான், எல்லாம் கோபுரம் தான், எல்லாம். கர்த்தர் குடியிருக்க, எனக்கு வாசம் பண்ண, ஏன் பேட்டன் இல்லை, ஏன் இது இல்லை அப்படிங்கிறத எல்லாம் இல்லை. ஓஹோ, எல்லாம் ஓஹோ, வானலாவ சிகரம் தான். என்ன ஆச்சு அப்படின்னா, கொரோனா வந்தது, முடிஞ்சு போச்சு. இவர்களுக்கெல்லாம் கோவிட் வரணுமான்னு கேட்டால் என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொல்லுவேன், வரணும். கோவிட் வரணும், முடிஞ்சு போச்சு. கொரோனா வந்துச்சு, வேலை இழப்பா அல்லது பாதி சம்பளமா, எல்லாம் பூஜ்ஜியம், சூன்யம், எல்லாம் சூன்யம். அந்த வீடு முடிக்கிறதுக்கு இன்னொரு தகப்பனும் சரி, இன்னொரு தகப்பனும் சரி, அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் இருந்ததை எடுத்து பிள்ளைக்கு போட்டு, பையன் இப்படி நிற்கிறத பார்த்து எந்த தகப்பனு தான் இருக்கும், இப்படி நின்று போச்சே, இப்படி நின்று போச்சே, அது தூக்கணுமே, அதை எடுத்து நிறுத்தணுமே, இப்படி பாதியில் போயிடுச்சே. அப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு பிள்ளைய தூக்கி விடுறதுக்காக, அப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன இருக்கும், தங்களுடைய வைப்பை, பிற்காலத்துக்கு வைத்திருக்கிற வைப்பை, இதான் பெலன்.
நான் எதை வேணா சொல்லு, நான் செய்ய நினைத்தது என்னது தடைபட மாட்டாது. அருமையானவர்களே, வீட்டு காரியம் தான்ட்டு இல்லை, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, ஆல் லெஜிட்டிமேட் திங்ஸ், நான் செய்யது நான் நினைச்சது தடைபட மாட்டாது. இதில் போவேன், இதை நான் படிப்பேன், இதை நான் செய்வேன், ஆளாவேன், இதை செய்வேன், அதை செய்வேன். அந்த பிரின்சிபலும் தப்பு. எல்லாமே என்ன அப்படின்னா அவர்களாகவே என்னத்தை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, 3ஆம் வசனம், நாம் செங்கல் அறுத்து நாம் அதை நன்றாய் சுட்டு கல்லுக்கு பதில் செங்கல், சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களே தயாரிச்சுக்கிறது. அவருடைய மகிமைக்காக, அவருடைய சுய பலத்தில் அவருடைய மகிமைக்காக கட்டுறது. தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, கீழே வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், ஒருவர் பேசுகிறதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். கன்ஃபியூஷன், பாபேல், தாறுமாறு. கீழே அவர்கள் 8ஆம் வசனத்தில் நகரம் கட்டுகிறதை என்ன செய்தார்கள், விட்டுவிட்டார்கள். 9ஆம் வசனம், பூமி எங்கு வழங்கின பாஷை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ஜனங்களை சிதறி போக பண்ணினார் அப்படின்னு முடியுது முதல் 11 வசனங்களில். பாபேல் பேசுறது புரியல பாருங்க, இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல, தாறுமாறு. சில குடும்பங்கள் எவ்வளோ தாறுமாறாக இருக்கு பாருங்க. பொருளாதார ரீதியில் தாறுமாறு, ஃபைனான்ஸ் மேட்டர்ஸில் தாறுமாறு, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் போக்குவரத்து தாறுமாறு, கணவன் மனைவியினுடைய ஐக்கியங்களில் கன்ஃபியூஷன், கோளாறு, தாறுமாறு எல்லாம் பாபேல். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம். அப்போ நம்மளுடைய குடும்பம் தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக தேவன் வாசம் செய்யணும், தேவனுடைய மகிமை அங்கே இருக்கணும் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல். ஃப்ரம் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். எங்கெல்லாம் என்னிடத்திலிருந்து, ஏன் யோசனையிலிருந்து, ஏன் பார்வைக்கு, என்னுடைய யோசனையின்படி, ஏன் பலத்தின்படி, ஏன் மகிமையின்படி, திரும்ப சொல்கிறேன், என்னுடைய பலத்தின்படி, ஏன் புத்தி யுக்தியின்படி, என்னுடைய மகிமைக்காக, ஏன் குடும்ப மகிமை பேருக்காக, என்னுடைய யோசனையின்படி, என்னுடைய பலத்தின்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? என்னது? பாபேல், குழப்பம், தாறுமாறு. எல்லாம் தாறுமாறு. அங்கே தாறுமாறு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவிக்கு இடையிலலாம் என்ன இல்லைன்னா, ஒருத்தர் பேசுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, ஒரு புரிந்து கொள்ளுதலே கிடையாது. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. சில சமயங்களில் கேட்பாங்கல்ல, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு. என்ன கேட்குறாங்க? நான் பேசுறது உங்களுக்கு, நான் தமிழில் தானே பேசுகிறேன், நான் என்ன ஹிந்திலையா பேசுகிறேன், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னா. ஆனால் என்ன செய்யலை, புரியல. நான் ஹிந்திலையா பேசுகிறேன், நான் தமிழில் தானே பேசுகிறேன், புரிஞ்சுக்கல. இவங்க பேசுறது அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. தாறுமாறு. ஒரு வார்த்தையை காண்பிச்சுட்டு ஒரு 2-3 அந்த பேட்டர்ன் மட்டும் நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். எஸ், 3ஆம் வசனம், மனுஷனுடைய மதியினம், அவனுடைய பெருமை, அவனுடைய சுய பலன், அவனுடைய வழிகளை எல்லாம் தாறுமாறாக்கிடுது. எப்படி நகோமி மதியினமாக நடந்துட்டு, இந்த வார்த்தை இப்படி பாருங்க, 3ஆம் வசனத்தை இப்படி வாசி காமிக்கிறேன். நகோமியினுடைய மதியினம் அவளுடைய வழியை, காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக்கியது. என்றாலும் நகோமி கர்த்தரிடத்தில் என்னவாயிருந்தாள் தெரியுங்களா? பைபிளில் வாசிக்கிறோம்ல, நகோமி கர்த்தரிடத்தில் என்னவாயிருந்தா? மனத்தாங்களாக இருந்தாள். கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் எங்க கசப்பை கட்டளையிட்டார்? நான் மதீனமாக நடந்துட்டு, நான் என் சொந்த புத்தியில் நடந்துட்டு,
என் சுய பலனில் நடந்துட்டு என்னுடைய மகிமைக்காக நான் ஒரு காரியத்தை நான் நடப்பிச்சுட்டு இப்போ கர்த்தருக்கு விரோதமாக எப்படி நான் மனத்தாங்களை அடைய முடியும்? அது தாறுமாறு தான் இருக்கும். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். அங்கே கன்ஃபியூஷன், குழப்பங்கள். அருமையானவர்களே, நாம் நம்மளுடைய குடும்பங்கள் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பதாக. ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம், நம்முடைய பார்வைக்கு சரிபோனபடி செய்து சுய பலத்தில் செஞ்சு பாபிலோனை நாம் கட்ட வேண்டாம். அது கடைசியில் முடிவு என்ன ஆகும் அப்படின்னா குழப்பங்களாக தான் வரும். ஒரே ஒரு வார்த்தை, புருஷனுக்கு மனைவிக்கு ஒரு வார்த்தை, அதான் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? தேவன் காண்பிக்கிற ஒரு பேட்டர்ன். மனைவிக்கு ஒரு பேட்டர்ன் காண்பார், புருஷனுக்கு ஒரு மனைவி, ரெண்டு பேருக்கும் தேவன் வைத்திருக்கிற பேட்டர்ன். நம்மளுடைய குடும்பத்தினுடைய வருவாய் மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் காண்பிக்கிறது தான். ஒரே ஒரு வார்த்தை, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புருஷர்களுக்கு ஒரு வார்த்தை. 1 பேதுரு, இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாதிரி. புருஷர்களுக்கு ஒரு மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்க 7ஆம் வசனத்தில், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லிவிங் இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே, நீங்கள் விவேகத்துடன் அவர்களுடனே வாழ்ந்து, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள், பெரிய வசனம், நீங்கள் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுதலுடன் உங்களுடைய மனைவியுடன் வாழுங்கள். உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளுதலோடு வாழுங்கள். புருஷர்கள், ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கப்பல், வெளிநாட்டில் வாழ்ந்த ஒரு கப்பலை குறித்து ஒரு காரியத்தை நான் கேட்டது. ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி தான், கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆவிக்குரிய தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு கப்பல்ஸ், அருமையான ஒரு கப்பல். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேல வாழணும் அப்படிங்கிறத. இது நமக்கும் இது பொருந்தும். இந்த சகோதரருடைய வாழ்க்கையினுடைய அந்த காரியத்தில் பார்த்தா என்னுடைய வாழ்க்கையை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். லெட் அஸ் லிவ் இன் an understanding way with our wives. மனைவி, அதாவது கணவன் எப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் ரொம்ப வீடு சுத்தபத்தமாக எதுவும் ப்ராப்பராக இருக்குன்னு விரும்புகிறவர். அப்படி விட்ட ஹஸ்பண்ட் அவர். எல்லாம் நீட் அண்ட் ஆர்டர், சுத்தபத்தம் எல்லாம் அதில் இருக்கணும். மனைவி கொஞ்சம் அப்படி இல்லாதவங்க, கிச்சனில் அப்படி இருக்காங்கன்னா, கிச்சனில் எல்லாம் ஒரு மாதிரி இம்ப்ராப்பராக இருக்கும், சரியாக ஒழுங்கு இல்லாதபடிக்கு இம்ப்ராப்பராக இருக்கும் அந்த கிச்சன். இவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரி அதை விட்டுருங்க, இது என்னோடய ஏரியா, நீங்கள் அதில் தலையிடாதீங்க, நீங்கள் விட்டுருங்க அப்படிம்பார். இவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எப்போல்லாம் அந்த கிச்சனை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, இது அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. மனைவி படுத்துட்டாங்க, வியாதிப்பட்டு பலவீனமாகி படுத்துருக்காங்க. இப்போ மனைவிக்கு ஏதாவது செய்யணும், இப்போ டிஃபன் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதனால் யார் போகிறது கிச்சனுக்கு? புருஷன் கிச்சனுக்கு போகிறாரு. போய் பார்த்து எதை முடிஞ்சதை என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சு மனைவிக்கு 2-3 நாளாக எடுத்து பணிவிடை பண்ணி எல்லா காரியங்களை செஞ்சு கொடுக்குறாரு. பண்ணிவிட்டு, இது இப்படி இருக்கக்கூடாது, அது இப்படி வைக்கணும், இது இங்கே வைக்கக்கூடாது, இது இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பார்வைக்கு? அவருடைய பார்வைக்கு இது இப்படி இருந்தால் சரி, இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுட்டார், எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, பார்த்தா எப்படி இருக்கு? இப்போ நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா ஒரு 2-3 நாள் இவர் என்ன செஞ்சிட்டார், நான் மனைவிக்கு என்ன செஞ்சிட்டேன், இப்போ உதவி செஞ்சிட்டேன். மனைவி ஆசீர்வதிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா கிச்சனில் நல்லா நீட்டாக எல்லாம் செஞ்சுக்கிச்சு, அதாவது இருக்க வேண்டிய இடத்துலலாம் அப்படி கரெக்டாக நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு விட்டார். சிஸ்டர் ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஒரு 3 நாள் பலவீனெல்லாம் நீங்கி எழுந்து மறுபடியும் எங்கே போயிட்டாங்க, கிச்சனுக்கு போய் பார்த்தா ஒரே தலைவலி அவங்களுக்கு. யாருக்கு? எது அவங்களுக்கு? இது இப்படி என்னது? அவர் பிரதர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்லுங்க மறுபடியும்? அதாவது எப்படி
இருந்தால் தான் அவங்களுக்கு என்னவா இருக்காது, அது அவர்களுக்கு அது வசதியாக ஈஸியாக இருக்குது. வந்து பார்த்துட்டு இதுனே இப்படி வச்சுருக்கீங்க, அதை அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து மாற்றி இதை மாற்றி தன்னுடைய சௌரியத்துக்கு தகுந்தாற் போல் வைக்கிறப்ப தான் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார். தேவன் அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அடுத்தவருடைய வாழ்க்கையை ஸ்பிரிச்சுவாலிட்டி, ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையான ஒரு ஆவிக்குரியதான தன்மை அப்படின்னா பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன ஆகிடக்கூடாது சொல்லுங்கள், பாரமாகிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையை அவருடைய போக்குக்கே நம்ம என்னவாக இருக்கணும், இலகுவாக்கி கொடுக்கறது. we should make others life easier. நாம் அவரை என் பார்வைக்கு இது சுத்தமாக பத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி வைக்கணும் அப்படின்னா அது அவர்களுக்கு என்னவா இல்லை, வசதியாக இல்லை. இது ஏன் உங்களுக்கு இப்படி வைக்க சொன்னேன், நான் அதை வைப்பேன், நீங்கள் அதை இங்கே வைக்கிறீங்க. அது புரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர், உணர்த்தினார். நோ, கொஞ்ச நாள் கழித்து அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் மனைவி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா, புரிஞ்சுக்கலையா? அவர் புரிஞ்சுக்காத தன்மையினால தான் என்ன செஞ்சு வச்சார், தன்னுடைய ஏரியாவே இல்லாத ஏரியாக்குள்ளே போய் அதை மாற்றி செஞ்சு வச்சு மனைவிக்கு என்னவா தான் இருக்கிறார், உதவி செய்கிறேன்னு சொல்ல போய் அவர் மனைவிக்கு என்னவா தான் இருக்கிறாரு, அவர் பாரமாக தான் இருக்கிறாரே ஒழிய மனைவிக்கு அவர் என்னவா இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை. அப்போ ஆவிக்குரிய தன்மை என்னன்னா அவர்களுக்கு நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா உதவியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க போக்குக்கே நம்ம போயிடணும். இந்த காரியத்தை நான் வாசித்த பொழுது நான் ஒரு காரியத்தை உணர்ந்துக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையை அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசி கொடுத்தது. நான் அந்த நாட்களில் நான் நிறைய சுத்தபத்தத்தை விரும்புகிற ஆள். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து நான் வேலை ஸ்தலத்துலேருந்து நான் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன், ஆரம்ப காலத்தில் ஒரு வண்டி வச்சுருந்தேன், டிவிஎஸ் 50. அந்த வண்டி சவுண்டு கேட்டால் போதும், அந்த சந்தில் வர்றப்ப டிவிஎஸ் 50 சவுண்டு கேட்ட உடனே பசங்க என்ன அடிப்பாங்கன்னா, ஏய் டேடி என்ன செய்கிறாங்க, டேடி வர்றாங்கன்னு சொன்னது தான் போதும். நான் அங்கேருந்து உள்ளார வரும்பொழுது பார்த்தா ஹால் என்னவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஹால் நீட்டாக இருக்கும். என்னடா செஞ்சு எப்படா நீட்டாக ஆக்குவானுன்னா அத்தனையும் அள்ளி கொண்டு போய் எதுக்குள்ளே திணிச்சு விட்ருவானுங்க. ஒரு ரூம் ஒன்று இருக்கும், ஒரே ஒரு ரூம் தான். ஏய் டேடி வர்றாங்க, அந்த டிவிஎஸ் 50 சவுண்டு, டேடி வர்றாங்க. வண்டி வந்து உள்ளார போகும்பொழுது நான் வந்து உள்ளார நுழைஞ்சு பார்த்தேன், வீடு எனக்கு நீட்டாக இருக்கணும் அப்படி. எங்கடான்னு பார்த்தா எல்லாம் எதுக்குள்ளே போட்டு வச்சாச்சு, எல்லாம் போட்டு அடைச்சி திணிச்சு வச்சாச்சு. இது நாட்கள் செல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்போ நம்ம கை என்னவா இருக்குது, அவங்க மேலே பாரமாக இருக்குது. நம்ம கை பாரமாக இருக்குது. மனைவியின் மேலே கை என்னவா இருக்குது, பாரமாக இருக்குது. பிள்ளைகள் மேலே பாரமாக இருக்குது. நுகத்தடியாக இருக்குது. நீ நுகத்தடியாக இருக்கிற. அப்போ தான் ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசினார். நீட் அண்ட் டைடி ஹோம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வீடு நீட் சுத்தபத்தமாக வச்சுக்கலாங்க, வீடு நீட்டாக இருக்கிறதெல்லாம் தெரியல. ஒரு வீட்டில் 6 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ வேலைகள் இருக்கிறது மத்தியில் போட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா டார்ச்சர் பண்ணி நம்ம கை ஹெவியாக இருந்து பாரமாக இருந்து நுகத்தடியாய் நாம் இருப்போமானால் நாம் அவர்கள்ட்ட விவேகத்தோடு என்ன செய்யலை, நாம் வாழல. சிம்பிள் சாதாரண திங் தான். ஆண்டவர் பேசினார், பீஸ்ஃபுல் ஹோம், சமாதானம் நிறைந்த குடும்பமே காரியமே ஒழிய என்ன எது முக்கியம் இல்லை, நீட்டாக இருப்போம். இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம கை யார் மேலே என்ன இருந்துடக்கூடாது, பாரமாக இருந்துடக்கூடாது. லிவிங் இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே. அவர்கள் பலவீனமான பாண்டம் என்பதை புரிந்து அவர்களிடத்தின் வாழ்க்கை நடத்து. ஸோ திஸ் இஸ் அ பேட்டர்ன். ஸோ அப்படி தான் மனைவிமார்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவி, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவி. வேதத்தில் நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். எப்படி சொல்லுங்க, சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஆனால் மனைவிக்கு என்னன்னு சொல்லுங்கள், சப்ஜெக்ட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ். உங்களுடைய மனைவிமார்களே உங்களுடைய புருஷர்களுக்கு பணிந்து நடங்கள். பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படிந்து. ஒன்று ஒபீடியன்ஸ், இன்னொன்று சப்மிஷன். ஒன்று சப்மிசிவ் ஸ்பிரிட், இருதயத்திலேருந்து வரக்கூடியதாகவே பணிந்து விருப்பத்தோடு நாம் கீழ்ப்படுகிறது, கட்டாயத்தின் பேரில் இல்லை. பிள்ளைகள் வந்து அவர்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் கீழ்ப்படுகிறாங்களாங்கிறது, பணிஞ்சு நடக்கிறாங்கிறதெல்லாம் காரியம் இல்லை. அவர்கள் கீழ்ப்படிஞ்சிடணும், அவ்வளோதான், ஒபே, அவ்வளோதான். ஆனால் மனைவிமார்கள் கட்டாயத்தின் பேரில் இல்லை, என்ன ஆவியில், ஒரு பணிந்த ஒரு ஆவியோட விருப்பத்தோட ஒரு அன்போட கீழ்ப்படுகிற ஆவி தான் மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு சப்மிசிவ் ஸ்பிரிட்.
ஸோ இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான பேட்டர்ன். இப்படி தான் மனைவிமார்கள், இப்படி தான் ஒபீடியன்ஸுங்கிறது கிடையாது, சப்மிசிவ் ஸ்பிரிட், அதில் தான் தேவன் வாசம் செய்வார். ஸோ இப்படியாய் புருஷர்களுடைய ஆவி ஒரு விவேகத்தோடு அவர்கள் வாழுகிறதும், பணிந்த ஆவி உடையவர்களாய் புருஷன்மாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதும், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான இந்த வரையறைக்குள்ளாக சிம்பிளாக வானலாவில் கட்டாமல் ஒரு குடும்பத்தை இல்லாதபடிக்கு நம்முடைய செலவினங்கள் காரியங்கள் எதுவுமே சிக்கனமாய் தேவனுக்கு மகிமையாய் தேவன் வைத்திருக்கிற வரையறைக்குள்ளாக நாம் குடும்பத்தை கட்டுவதும், இதெல்லாம் தேவன் காண்பிக்கிற பேட்டர்ன். தேவனுக்கென்றும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய ஞானத்தினாலும் தேவன் கொடுக்குற ஆலோசனையின்படி நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யப்படுவதாக, கட்டப்படுவதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் பாபிலாக அல்ல ஆண்டவரே. கடந்த நாட்களில் குடும்பங்களில் தாறுமாறுகள், பிள்ளைகளுடைய காரியங்களில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில், பிள்ளைகளுடைய அல்லது பொருளாதார ரீதியில் அல்லது கணவன் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா தாறுமாறுகளையும், எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் தயவாக இறங்கி எங்களுக்கு மன்னிங்க. எங்கெங்கெல்லாம் எங்களுடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில், சுய மகிமைக்காக எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் எங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணியிருக்கான் ஆண்டவரே. எங்களுடைய மதியினத்தை தயவாக இறங்கி மன்னிங்க. வருகிற காலத்தில் நீங்கள் காலையில் நாங்கள் கேட்டது போல உங்களுடைய கையில் இருக்கும் பொழுதே அந்த குயவன் கையில் அந்த காரியங்கள் கெட்டு போயிருந்தாலும் நீர் அதை கண்டம் பண்ணி ஆக்கினைக்குள்ளாத்தி தூக்கி வீசிடுறதல்ல. உங்களுடைய பார்வைக்கு நீ சரி போனபடி மறுபடியும் நீங்கள் பாத்திரத்தை வணைவதற்கு நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நாங்களும் உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வல்லமையின்படி, உம்முடைய யோசனையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய பார்வைக்கு எது செம்மையானதோ அதன்படி எங்களுடைய குடும்பத்தை கட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நாம் கேட்ட தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் நன்றி உள்ளவங்களாக இருப்போம். சகோதரர் பேசின வார்த்தையில் ஒரு சில காரியங்களை நான் டச் பண்ணி என்னுடைய சாட்சியை சொல்லி உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன். நாம் காலையில் கேட்டதில் ஒரு காரியம் சகோதரர் சொன்னாங்க, லூக்கா 18:9 நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கிடலை. என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன் என்று அதை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ இந்த இடத்துல நம்மை நியாயந்தீர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, அவர்கிட்ட அவர் கேட்கவே இல்லை, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவராக நல்லவரேன்னு சொல்லும்போது கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹி டிட் நாட் அக்செப்ட் இட். இப்போ கேள்வி என்னென்னா, நம்மில் அநேகருடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவர்கள் என்னை நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டாங்களா, இட் இஸ் எக்ஸ்பெக்டிங். அது அக்செப்டிங்கிறது அவங்களா கொடுக்குறதை ஏற்றுக்கிறது வேண்டாங்கிறத சொல்கிறது வேறு. நமக்குள்ளே எதிர்பார்க்குற சுவாமியே இருக்கும். சில நேரங்களில் யாராவது நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, என்ன பெருசாக நான் செஞ்சுட்டேன் எப்படி சொல்லிட்டீங்கன்னு வெளியில் சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே இன்னொரு முறை சொல்ல மாட்டாங்களா, அல்லது ஒருத்தர் யாராவது நம்மளை ஒரு இடத்துல நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னை 2-3 பேர்கிட்ட போய் அவங்க என்னை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க, அல்லது நம்ம செய்த ஏதாவது ஒரு செயலை மெச்சிக்கொண்டா அதையே சொல்லி 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 அவங்க ஒரு முறை சொன்னால் நமக்குள்ளே அது ஊர்பட்ட நேரம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. இயேசுனுடைய சாயலுக்கும் நமக்குள்ள சாயலுக்குள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மள்கிட்ட அப்படிப்பட்ட மாம்சம்தான் இருக்குது. மற்றவர்கள் பிரதர் நீங்கள் ஷேர் பண்ணது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனம், அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அல்லது அவங்க ஒரு தேங்க்ஃபுல்னஸோடு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய நன்றி உணர்வு, ரெண்டாவது நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. நம்ம பிரதரே சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏதாவது ஒரு காரியத்தை நற்காரியத்தை செய்யும்போது என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்னாங்கன்னா அது நம்முடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மற்றவர்கள் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்கிறதோ, அல்லது நீங்கள் ஷேர் பண்ண வார்த்தைக்கு நன்றி சொல்கிறதோ, அல்லது நீங்கள் அவர்களை விசாரித்ததுக்கு அவர்களுக்கு போய் சரீர பிரகாரமாகவோ ஏதாவது ஒரு காரியம் மற்றவர்கள் நம்மளை நல்லவங்கன்னு சொன்னாலோ அல்லது மெச்சு கொண்டாலோ அல்லது நன்றின்னு சொன்னாலோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுண்ட இருந்த அதே சுவாபம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னான். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அந்த ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் உட்காந்து அவன் பிரசங்கம் பண்ணுறான்.
ஜனங்கள் வந்து இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று அவனை மெச்சிக்கொண்டார்கள். அப்பொழுது அவன் அந்த கிரெடிட்டை, அதாவது அந்த புகழ்ச்சியை அவன் தேவனுக்கு செலுத்தாமல் அவன் இதை ஏற்றுக்கொண்டபடியினாலே தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நாம் எல்லாருமே நம்மளை யாராவது ஒருவர் மெச்சிக்கொள்ளும் பொழுது நல்லது, அதை வந்து நான் வேண்டான்னு சொல்லலை, நம்ம மெச்சிக்கொள்ளணும், என்கரேஜ் பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆனாலும் கூட அதை பெற்றுக்கொள்ளுகிறவருடைய சாயல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் உமக்குரியது. பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா எல்லா துதிக்கான மகிமையும் மேலே அப்படி தான் எழுதி வச்சுருக்கோம். மற்றவர்கள் புகழ்ந்தாலும் தேவனுடைய கிருபை இல்லைன்னா என்னால் அதை செய்ய முடியாது. அதை வாயினால் சொன்னால் பத்தாது, இருதயத்தில் சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் உம்மால் வந்தது. இவர்கள் என்னை மெச்சிக்கொள்கிறாங்கன்னா அதுக்குரிய கிருபை உம்மால் வந்தது, அந்த வாரம் உம்மால் வந்தது. அந்த மற்றவர்களுக்கு பண உதவியே செய்கிறோம், ஆண்டவரே அதை செய்கிறதுக்கான திராணி அது உம்மிடத்துலேருந்து வந்தது, அந்த சந்தர்ப்பம் உம்மிடத்துலேருந்து வந்தது, ஆண்டவரே நான் உமக்கு செலுத்துறேன். அப்படின்னா இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம தலை பெருசாகாது. இல்லைன்னா நம்ம அப்படியே பெருமையில் உப்பி போயிடும். ஓ நான் சாதாரண ஆளே கிடையாது, நான் வந்து எவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறேன், எவ்வளவு. சில நேரங்களில் நம்ம நன்றி எதிர்பார்க்கணும், மற்றவங்ககிட்ட ஏதாவது உதவி செஞ்சுட்டு கூட நன்றி எதிர்பார்க்கணும். நான் எதிர்பார்த்துருக்கேன் மற்றவங்ககிட்ட, ஈவன் சர்ச்சிலேருந்து ஒன்று செய்யும்போது கூட என்ன அவங்க ஒரு தேங்க்ஃபுல்னஸ் இல்லையே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே மாம்சம்தான். நாம் வந்து மற்றவர்களுக்கு ஈவன் பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம வந்து அப்படி எதிர்பார்க்க முடியும், நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் உண்மை என்னென்னா நன்றியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது தான் சகோதரர் சொன்ன அந்த காரியத்தில் எழுதியிருக்கு. ஒரு அடிமையை போல் இருந்தோம்னா எஜமான் நன்றி சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். அந்த சாயலில் நம்மளும் இருந்தோம்னா நம்மளும் யார் இடத்துல நன்றி உணர்வை நன்றியை, ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற சாயல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாக்கு ஒரு முறை சொன்னாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு இளைஞனுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம், அவர் நல்ல வேலை கிடச்சி வெளியூர் போன பின்னாடி ஒரு வார்த்தை நன்றியும் கிடையாது, அவர் எங்கிட்ட கான்டாக்டே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த தம்பிக்கு எவ்வளவோ நம்ம உதவி செஞ்சோம், ஹெல்ப் பண்ணோம், ஒரு வார்த்தை கூட ஒரு நன்றின்னு கூட இல்லை, ஒரு கான்டாக்ட் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். தேவன் எனக்கு உணர்த்தினார், நீ அவங்ககிட்ட வந்து எதை செஞ்சோ அதை எனக்குன்னு செஞ்சின்னா நன்றி எங்கிட்ட எதிர்பாரு, அவங்கள்ட்ட நீ எதிர்பார்க்க மாட்டேன், நான் அவங்களுக்குன்னு செஞ்சின்னா நீ நன்றி எதிர்பார்ப்பா அப்படின்ட்டு நான் மனம் திரும்பினேன்னு சொன்னாங்க. நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். எனக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு சாயலை நான் பார்த்துருக்கேன். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் அவங்க நன்றின்னு சொல்லணும். நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம்னா அது சரீர பிரகாரமான உதவிகளோ பண உதவிகளோ அல்லது ஈவன் ஆவிக்குரிய ஆலோசனைகளே கூட சொல்லும்போது கூட அவங்கள்ட்ட இருந்து ஒரு தேங்க்ஃபுல்னஸ், ஒரு நன்றி உணர்வு நான் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் உள்ளவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க வந்து நிறைய நன்றி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரே மறந்துடுவாங்க. அவங்க எதுக்கும் நன்றி உங்களாக இருப்பாங்க, நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. அப்போ நமக்குள்ள வந்து என்ன நான் எவ்வளவோ செஞ்சேன் என் பேரை சொல்லலையே அப்படிங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட வரலாம். God permitted him to safely ignore your name to save you from pride. தேவன் என்னை நான் பெருமையில் உப்பி போகாதபடிக்கு என்னை பாதுகாப்பதற்காக மற்றவர்களை புகழும் பொழுது என் பெயரை சொல்லாமல் இருக்கும்படி தேவன் தயவு பாராட்டினார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்கள புகழும் போது அவங்க பெருமையடாமல் இருக்கலாம். ஒருவேளை என்னை புகழ்ந்தால் நான் ஒருவேளை பெருமை அடைந்து விடலாம். அதனால் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார், அப்படி தான் நினைக்கணும். எனவே அருமையானவர்களே, நாம் இந்த விஷயத்தில் யோசிச்சு பார்ப்போம். நான் வந்து மற்றவர்களிடத்தில் ஆண்டவரை போல் என்னை நல்லவனேன்னு சொன்னாலும் சரி அல்லது நன்றி உள்ளவங்களாக என்னை புகழ்ந்தாலும் சரி, நான் அதை வாங்கி ஆண்டவரே இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துறார், நீங்கள் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரலைன்னா, நீங்கள் அந்த திராணியை தரலைன்னா அல்லது நீங்கள் அந்த வரத்தை தரலைன்னா என்னால் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. அதனால் எல்லா புகழும் உமக்குரியதான் ஆண்டவரே. ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ். எந்த நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவில் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது எந்த நன்மையை நம்ம யாருக்கு செய்தாலும் சரி தேவனிடத்துலேருந்து தான் அந்த கிருபை வந்தது. ஓகே, அதுக்கடுத்து இப்போ மத்தியான செஷனில் பிரதர் சொன்னதில் நான் ஒன்று சொன்னேன். அதில் காலையில் உள்ளதுக்கு ஒரு வசனம், யோவான் 5:34 ஆண்டவர் சொல்லுவார், யுவர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் இஸ் நத்திங் டு மீ. நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வதே இல்லை, மனிதருடைய புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. மனுஷர்கள் புகழ்ந்தாலும் சரி, புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளேன்னா நம்ம இகழ்ச்சியினாலும் பாதிக்கப்பட மாட்டோம், புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டோம்னா இகழ்ச்சியினாலையும் பாதிக்கப்படும். ஸோ அதில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். இந்த 2வது செஷனில் ஃபேமிலி மீட்டிங்கில் சொன்னதில் நிறைய நல்ல காரியங்களை ப்ராக்டிக்கலாக பிரதர் சொன்னாங்க, நான் அதை டச் பண்ணல. என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். பிரதர் வீடு கட்டும்போது சொன்னாங்கள்ல, அதே மாதிரிக்கு நான் இந்த வீடு கட்டும்போது அப்போ எனக்கு ரொம்ப வசதி கிடையாது, ஆனால் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல பிரதர் சாக் மூலமாக கேட்ட செய்தியில் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அந்த நாட்களில் வந்து நான் வட்டி கட்டக்கூடிய அளவில் எந்த கடனும் நான் வாங்கவே இல்லை.
நாங்கள் நிலத்தை விற்றுருக்கேன், என்னுடைய மனைவியினுடைய சில ஜுவல்ஸை விற்றுருக்கேன், அப்படிலாம் விற்று நாங்கள் வீடு கட்டினோம். ஆனால் எந்த வட்டி கடன் நான் வாங்கவே இல்லை. வட்டி கட்டுறது மாதிரியான கடனை நான் வாங்கவே இல்லை. தேவன் உதவி செஞ்சார். அப்படிப்பட்ட நாட்களில் அந்த ஃப்ரண்ட்டு முடிக்கும்போது ஒரு சின்ன சபலம் என்னென்னா, இந்த வீடெல்லாம் கட்டும்போது கொஞ்சம் முன்னாடி சில டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படி எனக்குள்ள ஒரு சோதனை வந்தது. கொத்தனார் வேலை கட்டுறாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டேன். போகும்போது ஆனால் அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். எனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறார் தேவன். அதனால தான் நம்ம கடன்படாமல் வாழ முடிஞ்சிருது. சில நேரங்களில் நம்ம எக்ஸ்ட்ரா அகலக்கால் வைக்கும்போது தான் நம்ம கடன் படும்படி வரும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஒரு சிலர் சரக்கை விட முன்னாடி உள்ள ஷோகேஸுக்கு அதிக செலவழிக்கிறாங்க. கட்டடத்தை ஷோ பண்ணுறதுக்கு நிறையா செலவழிக்கிற அளவுக்கு உள்ள சரக்கு வாங்கி வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ரொக்கம் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா கடை ரொம்ப ஷோவாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னாக்கும், நாங்கள் ஒரு சில நேரம் நானும் மார்ட்டின் பதரம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம். காரில் நிறுத்திட்டு அங்கே டீ குடிக்க போனோம். பெரிய ஷோ, அப்படியே அந்த திருநெல்வேலியிலேருந்து வர்ற வழி அது என்னன்னு தெரில, ரொம்ப அப்படியே பக்கத்தில் ரொம்ப பார்க்கிங் வசதி இருக்குது, லைட் ஹீட்லாம் போட்டு எல்லாம் டாய்லெட்டு பாத்ரூமு ஷோ. உள்ளவே ஏதோ சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் பக்கோடா வாங்குகிற மொறுன்னு இருக்குது, டேஸ்ட்டே இல்லை. அது மாதிரிக்கு எல்லாமே ஷோவாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டே இல்லை. சாதாரண ஒரு சின்ன கடையில் போய் ஒரு டீ பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அது டேஸ்ட்டே இல்லை. எதுக்கு சொல்லணும்னா எல்லாம் ஷோ. இன்றைக்கி உலகமே அப்படி ஆகிப்போச்சு. அப்போ நான் முன்னாடி கொஞ்சம் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ எனக்குள்ளே ஆவியான ஒரு உணர்த்துறேன். அப்போ எனக்கு தேவைகள் தேவன் சந்தித்தாலும் கூட கடன்படாமல் வாழன்னு நான் நினச்சதுனால தேவன் அனுமதிக்காத எதையும் நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தீர்மானமாக இருந்தேன். அப்போ நான் கொத்தனார் காலையில், சார் முன்னாடி எதுவும் டிசைன் போடணுமா இப்போவே சொல்லிடுங்க, இல்லைன்னா பின்னாடி கஷ்டம் அப்படின்னாங்க. எனக்கு போராட்டம் என்னென்னா, கொஞ்சம் அப்படி ஒரு டிசைன் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆனால் அது தேவையான கேட்டால் தேவையில்லை. பைபிளில் வசனம் என்ன எழுதியிருக்குனாக்கும், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 32-33 வாசிங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த கான்சியஸ்னஸ் இல்லாதனால கடன் படுறாங்க. அகலக்கால் வச்சு தேவன் நமக்கு அனுமதிக்காத அல்லது தேவன் விரும்பாத காரியங்களெல்லாம் செஞ்சு நம்முடைய திராணிக்கு மிஞ்சி செஞ்சு கடன் படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதர் சொன்னது மாதிரிக்க தங்களுடைய வழிகளை தாறுமாறாக்கி கொண்டு பின்னாடி ஐயோ தேவன் என்னை ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அதுக்கு காரணம். பாருங்கள், மத்திய 6:32-33 ஒருத்தர் வாசிங்க. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. God will provide all your needs. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது தேவன் கண்டிப்பாக தருவார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வரியில் என்ன எழுதியிருக்கு 33? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம்னு என்ன? உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தேவன் என்ன செய்வார்? தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அவர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக அதை அவர் உங்களுக்கு தருவார். தேவையை தான் தருவார் ஒழிய நாட் ஆல் ஐ வாண்ட், நான் என்னெல்லாம் விரும்புகிறோனோ அதை அல்ல. நான் விரும்புகிறதையெல்லாம் தருவார் என்று இன்றைக்கி பிரசங்கிக்கிறார்கள். உங்களுக்கு என்ன விருப்பமாக நினைங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு தருவார். ஆனால் அவர் அட்சய பாத்திரம் மாதிரிக்க கேட்டால் என்னத்தையும் கொடுப்பார். அப்படி இல்லைங்க. பைபிளில் தெளிவாக இருக்குது. உனக்கு என்ன தேவை என்று அவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் ஒன்றல்ல. ஒருத்தருக்கு 2 கார் தேவையாக கூட இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்க இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். காளையார்கோவில்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடக்கம். சென்னைன்னா அது ஒரு 50 கிலோமீட்டரு 60 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு கார் அவசியமாக இருக்குது. காளையார்கோவில் இருக்கிற எனக்கு சைக்கிள் கூட அவசியம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எப்பாவது வெளியே போவேன், எனக்கு ஒரு ஆட்டோவில் போயிட்டு வந்துட முடியும். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வெஹிக்கிள் அவசியமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 கார் கூட தேவையாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 பேர் 2 இடத்துல வேலை செய்வாங்க. ஒருத்தர் இங்கிட்டு போவார், ஒருத்தர் இங்கிட்டு போவார். அப்போ தேவை என்பது எல்லாருக்கும் ஒன்றல்ல. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம், எனக்கு ஒரு தேவை இருக்கலாம். எனக்கு என்ன தேவையோ அது தேவன் தருவார். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவன் அறிந்திருக்கிறார், அவர் தருவார். ஆனால் தேவை இல்லை அப்படின்னு தேவன் நினைக்கிறத நான் தேவைன்னு நினச்சேன்னா அப்பொழுது தான் நான் வழியை தாறுமாறாக்கிறேன். பாருங்கள், நான் ஆஃபீஸில் போய் உட்காந்தேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணிட்டார், சார் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்கிறேன். ஏன்னா உள்ள போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆசையா தேவையா, நான் விரும்புகிறதா
டிசைன் போட்டு கொஞ்சம் டிசைனாக அப்படியே பார்க்க நல்லா அப்படி ஷோவாக பண்ணுறதா இல்லை தேவையா? அது தேவையில்லை, அது எனக்கு தெரியுது தேவையில்லைன்னு. ஆனாலும் ஒரு சபலம். கடைசியாக ஃபைனலாக சொல்லிட்டேன், வேண்டாங்க. ஏன்னா தேவன், நான் அந்த வீட்டையும் கட்டி முடித்தேன், 2 பிள்ளைகளும் கல்யாணம் முடித்தேன். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், பல வருடங்களாக நான் 1 ரூபா கூட யார்ட்டையும் என் தேவைக்காக கடன் வாங்கினதே கிடையாது, கையெழுந்தும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டு வாங்கினது கிடையாது. ஏன்னா என் தேவன் என் தேவையை சந்திக்கிறதுக்கு உண்மையில், ஏன்னா அது அவருடைய வார்த்தை. உனக்கு எது தேவைன்னு தெரியுமோ அது நிச்சயமாக தேவன் தருவார். என் பரமபிதா எனக்கு தரலைன்னா அது எனக்கு வேண்டாம். அப்படி தான் நம்ம எல்லா வீட்டிலையும், ஆண்டவர் எனக்கு என்ன தேவையோ அதை தருவீர், நீ தராது எனக்கு வேண்டாம். இப்படி வாழ்ந்தோம்னா நம்ம கடன்படவும் மாட்டோம், கஷ்டப்படவும் மாட்டோம். நாம் இஷ்டப்பட்டதெல்லாம் வேணும்னு நினைக்கிறதுனால தான் நாம் கடன்படுறோம், அகலக்கால் வைக்கிறோம். அவங்க கல்யாண நாள் கொண்டாடுறாங்களா, நான் கொண்டாடணும். அவங்க பட்டுச்சேலை எடுக்கிறாங்களா, நானும் எடுக்கணும். இவங்க பைக் வாங்குறாங்களா, நானும் வாங்கணும். அவங்க கார் வாங்கினா நானும் வாங்கணும். அதான் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு கார் தேவையாக இருக்கலாம். இப்போ பிரதர் கார் வச்சுருக்காங்க, பல இடத்துக்கு அவருக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு அது அவசியமாக இருக்குது. எனக்கு காருக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு சைக்கிள் கூட இல்லை. ஆனால் எனக்கு என்ன தேவையோ அது தேவன் தருகிறார். பல இடத்துக்கு போகிறதுக்கு சபையில் உள்ளவங்களுக்கு நிறைய பேர் காரை கொடுத்து சும்மா நீ பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு போயிட்டு வாப்பான்ற அளவுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். உங்களுக்கு ஒரு வேளை வியாதியை கொடுத்துருந்தா வைத்தியம் பார்க்குறதுக்கு காசை தருவார். உங்கள்கிட்ட காசு இல்லை, தேவன் இலவசமாக சுகத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். எது வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு சுகம் வேணும். காசு இருக்கிறவருக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு காசை கொடுத்து டாக்டர்கிட்ட போங்கிறாரு. காசு இல்லாதவனுக்கு சும்மா சுகத்தை கொடுத்து நீ வீட்டில் இருங்கிறார். 2 பேருமே கடன்படாமல் இருக்கிறதுக்கு தேவனால் உதவி செய்ய முடியும். அதனால் தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறாங்கிற உணர்வோடு இருந்தோம்னா நாம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாதுன்னா கடன்படவே கூடாது. கடன்பட்டு வாழ்ந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சிலே ஒரு சிலர் கடனோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி பிரதர்ஸ் எல்லாம் வட்டிக்கு கடன்பட்டு வந்தவங்களுக்கு கூட வட்டி இல்லாமல் காசு கொடுத்து அவங்கள முதல்ல வட்டி அடைச்சி, அதாவது வட்டி இல்லாமல் வாழ கற்றுக் கொடுத்து அப்புறம் அந்த கடன்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி என்ன தெரியுமா ரிசல்ட்டு? ரொம்ப நாள் கழித்து பார்த்தா ரகசியமாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கடன்லேயே வாழ்ந்து உங்களுக்கு பழகினவங்களுக்கு கடன் இல்லாமல் வாழ்கிறது அவங்களுடைய வாஞ்சையா இல்லை. அதான் பைபிள் எழுதியிருக்கு, ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் மேலே விருப்பம் இல்லைன்னா அவனுக்கு ஞானத்தை கொள்ளும்படி மூடனுடைய கையிலே ரொக்கம் எதற்கு, அதன் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லையே. படிக்கணுங்கிற ஆர்வமே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு. அப்பா அம்மா அவனுக்கு டியூஷனும் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் எ வேஸ்ட். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே படிக்க மாட்டேங்கிறாங்க, வாத்தியார் நடத்துகிறதே கேட்க விருப்பம் இல்லை. அதே எப்படா பள்ளிக்கூடத்தை விடுவாங்க வீட்டுக்கு ஓடம்னு இருக்கிறான். அவனை போய் எக்ஸ்ட்ரா டியூஷன் வேறு பணத்தை கட்டி படிக்க வைக்கிறது வேஸ்ட். அப்போ ஒரு மனுஷன் கடன்படாத வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது, நான் அப்படி மூடத்தனமாலாம் நிறைய செஞ்சுருக்கேன். சர்ச்சிலையும் நிறைய செஞ்சுருக்கேன். நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க கடன்படாத வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நாம் போய் அவங்களுக்கு கடன்படாமல் வாழணுங்கிறதுக்காக நம்ம பிரதர்ஸ் சொல்லி நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க சபையில். அவங்களாம் தங்களுடைய பணத்தை கொடுத்து, ஏன் அவங்க பேங்கில் போனால் அவங்களுக்கு வட்டி வராதா? அவங்க கொடுத்து கடன் அடைங்கன்னு சொல்லி இலவசமாகவும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வட்டி இல்லாமல் கடனாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் அடைச்சி கொஞ்ச நாள் கழித்து கேட்டு பார்த்தா கடன். எப்படிங்க கடன் வந்துச்சு? என்ன பிள்ளைகளை படிக்க வச்சிங்களா, இல்லை வைத்தியம் பார்த்தீங்களா, இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி கல்யாணம் வச்சுண்ணா கடன் வச்சுண்ணா அந்த இதில் ஏன் அவங்களுக்கு கடன்படாமல் வாழணுங்கிற எண்ணமே கிடையாது. நீங்கள் போய் கடன்படாமல் அவங்கள வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் வாழ நினச்சா தேவன் உதவி செய்வார். சத்தியத்தின்படி வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு தான் நீங்கள் ஸ்பெஷல் மீட்டிங், இன்றைக்கி காலையில் ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங் என்ன பிரயோஜனம்? நிறைய சத்தியத்தை அறிஞ்சு எல்லாமே மூளைக்கு தான் போகுது. அது மூளை கூட போகிறதில்ல சிலருடைய வாழ்க்கையில். அதனால் ஒருத்தர் சொன்னார், வெளியூரில் குடும்பத்தை பற்றி சபையில் கொஞ்சம் தான் எழுதியிருக்கு வேதத்தில். ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் குடும்பம்னு பேசுகிறாங்க. கடன்படாது வாழுங்கன்னு கொஞ்சம் தான் எழுதியிருக்கு. ஆனால் இவங்க ரொம்ப கடன்படாமல் வாழுங்கன்னு போட்டு திணிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் நம்ம சிஎஃப்சியை பற்றி. நான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் அப்படி வாழணுங்கிற எண்ணமே இல்லாதனால அவங்களுக்கு இந்த சத்தியம்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு, ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிற உனக்கு அது தேவபலனாக இருக்கும். இப்படிப்பட்ட சத்தியம் ஆண்டவரே நாங்கள் முன்னாடியே கேட்காம போயிட்டோமே. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை கேட்டதுனால அப்பொழுது 2 காரியத்தை மெயினாக வழங்கினேன். சிந்தனை வாழ்க்கையிலேயே பரிசுத்தமாக இருக்கணும். தேவன் அதை தான் பார்க்குறார். உங்கள் சிந்தனையில்
பொருளாசை இல்லாமல் இருக்கீங்களா? பெருமை இல்லாமல் இருக்கீங்களா? பொறாமை இல்லாமல் இருக்கிறீங்களா? முறுமுறுப்பு கசப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? பாலி இச்சைக்குரிய கெட்ட சிந்தையில் நீங்கள் வெறுக்கிறீங்களா? தேவன் சிந்தையை தான் பார்க்குறாரு, இருதயத்தை பார்த்து. அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலனளிக்கிறார். இன்னொன்று, நான் கடன்படாமல் வாழணும் அப்படிங்கிறதுல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வசதி இருக்குங்கிறதுக்காக ஒன்றை வாங்கணுங்கிறது தப்பு. கடன்படாமல் வாழணுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, கடன்படாமல் ஒரு பொருளை வாங்க முடியும், வாங்கிடலாமா? ஜாக் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னு நினச்சாராம். அவர்கிட்ட பணம் இருந்திருக்கு. வாங்கினா அவர் அந்த இளமை காலத்தில் அது அவருக்கு பொழுதுபோக்காகவும் அதே சமயத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்கிறதும் கூட பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பிரதர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் அது வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய சித்தமாக இல்லைன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய சித்தம்னா நான் வாங்குகிறேன், இல்லைன்னா இல்லை. இதாங்க தேவனுடைய மனுஷர்கள். உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருந்தாலும், எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு காசு இருந்தாலும், என் இஷ்டத்தின்படி செய்யாமல், கர்த்தாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, எனக்கு இதை செய்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ என்கிட்ட முடியும். பாவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இதை செய்யாத அதை செய்யாதங்கள வேறு. பாவத்தினுடைய ரூட் காசு எங்கே இருக்குன்னா, ஒன்று சுயநலம், இன்னொன்று பெருமை, இன்னொன்று பண ஆசை. பைபிள் எழுதியிருக்கு. அதனால தான் நம்ம மனம் திரும்புதல்ங்கிறது சுய மையம் கொண்ட வாழ்க்கையில் இருந்து. பிறகு சொன்னாங்கள்ல, ஃபார் ஹிம், த்ரூ ஹிம், பை ஹிம், ஃபார் ஹிஸ் க்ளோரி அப்படி. அதாவது அவருக்கென்றும், அவருக்காகவும், அவருக்கென்றும், அவரை கொண்டும். அங்கே தான் அது தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னொன்று என்னென்னா, பாபிலோனிய வாழ்க்கைன்னு என்ன, நமக்காக, என்னுடைய பேருக்காக, என்னுடைய புகழுக்காக. இப்போ பாவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, செல்ஃப் சென்டர்னஸ்ல தான் ஆரம்பிக்குது. மனம் திரும்புதல் எங்கே ஆரம்பிக்குன்னா, செல்ஃப் சென்டர்லேருந்து காட் சென்டர்ஸ்க்கு வரணும். நான் விரும்புகிறது, எனக்கு லாபம், எனக்கு இன்பம், எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பேர் புகழ் உண்டாகணும், இதெல்லாம் நம்மை மையமாக கொண்டு சிந்திக்கிறது. நம்ம வாழ்க்கையே அதில் தான் ஆரம்பிக்குது, அதில் தான் பாவமே பிறக்குது. எனக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, எனக்கு ஆண்டவரே இயேசு எப்படி வாழ்ந்தார்? மத்திய 11:27 வாசிக்கிறோம். எல்லாத்தையும் தேவன் என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனுடைய கையில் பிதாவாகி தேவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். மத்திய 28:18 என்ன வாசிக்கிறோம்? இங்கே பாருங்கள், இங்கே சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் திங்ஸ் ஹேவ் பீன் ஹேண்டட் ஓவர் டு மீ பை மை ஃபாதர். அதே மாதிரிக்க நம்ம மத்திய 28:18 வாசிக்கிறோம். சகல வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். பாருங்கள், வானத்திலும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் அதை தன் இஷ்டப்படி செய்யவே இல்லை. எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா சுயாதீனமும் இருக்குது. அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் கூட அவருக்கு விருப்பம் முடியும். எல்லாரையும் சுகமாக்க முடியும், அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அவர் இஷ்டப்படி செய்யவே இல்லை. யோவான் 5:19 5:30 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒன்றையும் பிதாவாகிய தேவன் செய்ய அல்லது சொல்ல கண்டால் ஒழிய தானாக எதையுமே அவர், இதுதான் தாழ்மை. ஸோ என்னால் முடியும்னாலும் சரி, எனக்கு வாங்க முடியும், எனக்கு காசு இருக்குது, ஆனால் நான் வாங்க மாட்டேன். பிறகு ஜெபம் பண்ணாராம், இந்த தொகைக்குள்ள இருந்தால் நான் வாங்குகிறேன், அது உங்கள் சித்தம்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அந்த தொகையோட கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் கூட இருக்கிறது அவரால் வாங்க முடியும். ஆனால் அவர் வாங்கலை. அவர் சொல்கிறாரு, அதனால் என்னுடைய இளமை பருவத்தில் நான் பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு நேரம் கிடைக்கிறதையெல்லாம் நான் பைபிளில் செலவழித்தேன். அது இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படி தான் நான் வேதத்தை கற்றுக்கொண்டேன். ஒருவேளை அன்றைக்கி நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கியிருந்தேன்னா, நான் அதிக நேரம் பொழுதுபோக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாசிக்கிட்டு ஒருவேளை கிறிஸ்தவ பாடலில் பாடியிருக்கலாம். ஆனால் வேதத்தை அவர் அறிய முடியாமல் போயிருக்கலாம். அருமையானவர்களே, ஆல் திங்ஸ் லாஃபுல் ஆர் நாட் ப்ராஃபிட்டபிள். பாவம் இல்லாததாக இருக்கலாம், சட்டப்பூர்வமாக சரியாக இருக்கலாம், வேதத்தின்படி சரியாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. எனவே யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, இல்லாமையே வாங்கி கடன் படுறது இன்னொன்று, இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன், உங்களுக்கு சித்தம்னா நான் வாங்குகிறேன், இல்லாட்டி வேண்டாம், அப்படிங்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான லட்சணம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அதனால் ஏன்ட்டா இப்போ எல்லாரும் மேரேஜ் டே கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன். எல்லோரும் புது சட்டை வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன். எல்லோரும் புது வீடு கட்டுறாங்க, நானும் கட்டுறேன். எல்லோரும் இடம் வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன். கார் வாங்குகிறேன். இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். அல்லது என்கிட்ட காசு இருக்குது நான் செய்கிறேன் அப்படிங்கிறது லாஃபுல் தான்.
ஆனால் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. அது உங்களுக்கு வந்து பாவம் கிடையாது, ஆனால் லாபமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னென்னா, எனக்கு வந்து அது சட்டப்பூர்வமாக பாவம் இல்லையா அப்படின்ற அல்ல, தேவனுக்கு பிரியம் இல்லையா, எது நம்ம மனசில் வச்சுக்கிடணும்? பாவம் இல்லையாங்கிறது அல்ல. அது வந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்த நிலைமை. எனக்கு தேவை இருக்குது, ஆனால் கடன் இல்லை, கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இப்பொழுதுக்கு நான் ஐ வில் ஃபோர்கோ, கொஞ்சம் காத்திருக்கிறேன், நீங்கள் எப்போ தரீங்களோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது நல்லது. ஆனால் எனக்கு வாங்கவே முடியும், கடன்படாமல் வாங்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனாலும் உமக்கு பிரியம் இல்லாததை நான் செய்ய மாட்டேன். இதுதான் உயரிய தரம். அதுதான், அது பாவமே இல்லாட்டாலும், அது வேதத்தின்படி சரியாகவே இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லைன்னா வேண்டாங்கிறது தான் உயரிய வாழ்க்கை. எனவே அருமையானவர்களே, நம்ம கேட்குற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். ஒவ்வொரு மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கி அருமையான வார்த்தைகளை தேவன் சகோதரர் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். அதை எதையும் மறந்துடாதீங்க. அதுக்கு அடிஷனலாக நான் சொன்னதே உங்களுக்கு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார். இன்றளவு வரைக்கும் நான் கடன்படும்படி தேவன் விட்டதே இல்லை. எனக்கு ஒன்று தேவைன்னா அது முன்னதாகவே தேவன் கொடுக்குறார். நான் ஒரு பிரயாசப்பட்டு ஒன்றை செய்யணும்னு நினச்சா அதுக்கான சோர்ஸஸையும் வாய்ப்புகளையும் தேவன் ஏற்பாடு பண்ணும். ஆச்சரியமாக இருக்குது, ஆண்டவரே இது என்ன இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்களேன்னு. ஏன்னா அவர் நம்ம அப்படி செஞ்சோம்னு சொன்னால், தேவனுடைய சித்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவன் அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உதவிகளையும் ஆள் உதவிகளையும் தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம்னா எல்லா விதத்திலையும் தேவன் நமக்கு உதவி ஒத்தாசைகளை கட்டளையிடுகிறார். அதாவது சபையிலே இருக்கட்டும், நான் பார்க்குறேன், வெளியிலையும் பார்க்குறேன், சொந்த வாழ்க்கையிலையும் பார்க்குறேன், தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறார். அந்த வழியிலே போனோம்னா நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தேவன் அப்படியே வழி நடத்த நான் பார்க்குறேன். என்னுடைய பிள்ளைகளை வந்து தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார். அவங்களும் கடன்படாமல் வாழ்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தேவ சித்தத்தின்படி தான் பணம் செலவழிக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப அக்கறையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்லுவேன், என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. அதே மாதிரி சபையில் உள்ளவங்களும் அதே மாதிரி வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி என் மகன் வீட்டில் இருந்தேன். என்னுடைய அந்த மகன் சொன்னால், கொஞ்சம் வெக்கையாக இருக்குது, கரண்ட்டெல்லாம் கட் ஆகுது, இன்வெர்ட்டர் வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்வெர்ட்டர் எவ்வளோ வரும்னா அந்த இதெல்லாம் சேர்ந்து 20,000 மேலே வரும்னு. உடனே என் பேரன் சொல்கிறான், அந்த 20,000க்கு ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டிடலாம்ல அப்படிங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் 4ஆம் கிளாஸ் படித்து 5ஆம் கிளாஸ் போகிறான். அவன் சொல்கிறான், அந்த 20,000க்கு 2 பேருக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ ஒரு ஆளுக்கு 20,000 கட்டணும், அது ஒரு ஆளுக்கு ஃபீஸ் கட்டிடலாம்னு. அவங்க அப்பா அம்மாட்ட காசு இருக்காது தான் வாங்க போகிறாங்க, அவங்க கடனில் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் அவனுடைய மனசுலேயே இப்போ ஒரு காஸ்ட் கான்சியஸ் இருக்குன்னு எனக்கு ஐ வாஸ் எக்ஸைட்டட். அவங்க கார் வாங்கலை, வீடு கட்டலை, இடம் வாங்கலை, அதெல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் அவன் மனசில் இப்போவே ஒரு தேவ பக்தியினுடைய ஒரு வாழ்க்கையை குறித்த கரிசனை இருக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா, என் பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய வீடு, காரு, பங்களான் இருக்கிறத விட அவங்க பேர பிள்ளையினுடைய மனசுலையும் இப்படி ஒரு கான்சியஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய மகள் வீட்லேயும் பார்க்குறேன். அவங்களால வாங்க முடிஞ்சது கூட வேண்டாம், தேவன் தரும்போது வாங்கிக்கணும், காசு இருக்குங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. எதுக்கு சொல்லுவார்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை காணும்போது சபையில் உள்ளவங்களிடத்துலையும் இப்படிப்பட்டதான மனநிலையை பார்க்கும்போது ஐ எம் கிரேட்லி எக்ஸைட்டட். நிறைய பேருக்கு வந்து வீடு, காரு, பங்களான்னு வரும்போது சந்தோஷம்தான். ஆனால் அதை விட உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்கள் விட அவங்களுடைய மனதில், ஏன்னா நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, இந்த சத்தியமெல்லாம் அவங்க மனசில் இறங்குறதே இல்லைங்க. கடன்படாதாங்கிற சத்தியத்தை எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கேன் சர்ச்சில். ஆனால் இன்னும் எத்தனை பேர் ரகசியமாக கடன் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பெரிய செலவு அவங்களுக்கு வந்து ஒரு விபத்தோ, ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு வியாதியோ, அல்லது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்தேன் அப்படிலாம் இருக்காது. ஆனால் இன்னும் கடன்லேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் என்ன தான் வந்து கடன்படாமல் வாழணும்னு நம்ம பிரயாசப்பட்டாலும் உதவி செஞ்சாலும், நீங்கள் 1000 கொடுத்து உதவி செய்யுங்க, அங்கிட்ட 2000 கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் பாறை இறங்கின உடனே அவங்களுக்கு சமநிலைமைக்கே வரமாட்டாங்க. அவங்களுடைய இருதயத்தில் ஐயோ நம்ம கடனில் இருக்கிறோமே நினச்சா தானே, ஐயோ இவ்வளோ நம்ம பாவத்தில் எழுகிறோமே அப்படின்னு நினச்சா தானே, அந்த எண்ணமே இல்லாத பொழுது நீங்களும் நானும் அவங்கள தூக்கி நிறுத்தணும்னா முதுகெலும்பு இல்லாத உள்ளவருக்கு முட்டு கொடுத்த மாதிரி தான். அது எப்போ அந்த முட்டு விலகுமோ எப்போ விழுகுமோ தெரியாது. அந்த முட்டு விலகி விழுந்தால் இருக்கிற சதையும் கூட நஞ்சு போயிடும். மே காட் பிளஸ் ஆல். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை கேட்குறவங்களாம் மாத்திரம் இல்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிடுவோம். தேவன் நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு தேவையான சத்தியத்தை சபையில் பேசுகிறார்.
நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ள சத்தியத்தையுமே சும்மா இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி எப்படி போயிட்டுருங்கன்னா ஆட்டம் பாட்டம் உணர்ச்சிகள் அல்லேலூயா சத்தம் மியூசிக்கு இதில் தான் ரொம்ப பேர் விருப்பமாக இருக்கிறாங்க. செய்தியை கேட்குறதுல நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா வாழ விரும்புகிறவங்க தான் செய்தியை கேட்பாங்க. சும்மா வந்து தேவ பக்தியினுடைய வேஷம் தரித்து இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நல்ல பாட்டு, நல்ல மியூசிக்கு, கைதட்டல், தலையாட்டிக்கிட்டு ரசிக்கிறது. தேவன் நம் கண்களை திறந்துடுவாரா.